இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் என்னென்னா எலப்பரங்க. இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வாகமனுக்கு போக போகிறோம். ஜீப்பு மூலமாக நம்ம வந்து வாகமனுக்கு போகலான்ட்டு இப்போ பிளானுங்க. ஏன்னா பஸ்ஸில் போனால் நம்ம வந்து ஆன் தி வேல நிறைய பிளேசஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த ஜீப்கிட்ட வந்து எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, பார்க்கலாம். மார்னிங் சூப்பராக இருக்கும், ஈவினிங் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாட் கூடுதலாக இருக்கும். ஓகே. இந்த வரைக்கும் பேர் நாங்கள் இப்போ நம்ம வந்து குமளியிலேருந்து வரோம். மூணாருக்கு போகிறதுக்கு நம்ம இங்கேயே வந்துட்டு போகலாம் போல். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இந்த வழியே உங்களுக்கு வாமன் கொச்சியருந்திரி ஒரு ரூட் இருக்குது, பசிப்பார் ரோடு. அதை போல பண்ணாங்கன்னா புதிய ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது ரோடு. டீ கார்டனுக்கு இடையில விட்டு அந்த வியூ போகும். வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம வந்து ஏரப்பாறையிலேருந்து வாகமனுக்கு வந்து ஜீப் சஃபாரியில் போகிறோம். நம்ம வந்து ஏரப்பாறையில் வந்து ஜீப் வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டோங்க. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசி ஆஃப் சீசனுங்கிறனால தலைவர் வந்து ஒரு 2000 வந்து கொடுத்தாப்புல. நம்ம வந்து ஜீப்பில் போயிட்டுருக்கோம் வாகமனுக்கு. ஸோ ஆன் த வேல வந்து அந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம வந்து மூணாருக்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுக்குது. நீங்கள் வந்து இந்த ஏரப்பாறையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே டீ எஸ்டேட் தான். நம்ம வந்து வாகமனில் வந்து நிறையா பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேஸ் நம்ம வந்து அவரை காமிக்க போகிறாங்க. ஆன்லைனில் நமக்கு என்னென்னலாம் ஏதாச்சும் பிளேசஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். மேலே வந்து இப்போ வந்து சிவன் மலை அப்படிங்கிறப்பல அங்கே எதுவும் கோயில் இருக்கா? சிவன் மலை பெரிய கோயில் இருக்கு. கோயிலும் இருக்கான். சிவராத்திரிக்கு தான் அங்கே பயங்கர. ஓகே. சிவராத்திரிக்கு வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கும். மேலே ஏரியா விடுக்கி வரைக்கும். ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வெயிலே தெரியல இங்கே. இன்னுமே இங்கே வந்து மிஸ்டெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. உண்மையிலே இந்த இடத்த வந்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா யாரும் பெரிய லெவலில் வந்து யாருமே இல்லை. நிச்சயமாக வந்து மூணார் நம்ம எப்படி விரும்பி எல்லாரும் மக்கள் போகிறாங்களோ அதே மாதிரி எங்கேயும் வரலாம். இது வந்து ஏலப்பாறை. இந்த ஏலப்பாறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பளி வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடலாங்க. ஆன் த வேல பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட்டை வந்து நம்ம வந்து அழகாக பார்த்துட்டே வரலாம். பாருங்கள், இங்கேயுமே அவ்வளோ இருக்குது. நம்ம வந்து வண்டி பெரியார் வழியாக வந்தோம். வண்டி பெரியார்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ எஸ்டேட் தான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம மூணார் போகிற மாதிரி கும்பளி வந்துட்டு கும்பளியில் வந்து நிறைய பிளேசஸ் பார்க்குறதுக்கு இருக்குங்க. ஸோ ரோடுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வாகமன் போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஏலப்பாறையிலேருந்து வாகமன் ரூட் பாருங்கள். இங்கே ஒரு ചെറിയ റൂട്ട് இருக்கு, ஒரு ഓഫ് റോഡ് പാത. അതിൽ ഏറ്റിട്ടുമോ ஆஃப் ரோடு போகணும் வேண்டாம். ஆஃப் ரோட்டில் என்ன இருக்கும் அங்கே? அங்கே ഈ സൈഡിൽ மட்டும்தான். கொஞ்சம் போயிட்டு வருவோம். கொஞ்சம் போனால் அந்த வழி போய் കഴിഞ്ഞാൽ இந்த வழி வராது. 14 கிலோமீட்டர் தானே? எல்லாம் ஒரே ரூட்டு தானே? நம்பர் ஒன்று தான். நான் ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு சுற்றி பார்க்க வரணுன்றாரு நம்ம ஊருக்கு. வழி விடு. 14 கிலோமீட்டர் தானே? ஆமாம். நாங்களும் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படியே பேசி தான் கூட்டு வரோம். இவர் பிரச்சனை இல்லை, தைரியமா போய்க்குவாங்க. அப்படியா? தெரியுமா? தெரியுமா? நான் இங்குள்ள அங்கே தான் எனக்கு வெளியே அங்கே வரணும். அதுதான் இவர் சொல்லியிருக்கேன் நான்.
அந்த மாதிரி வர்றீங்களா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஜென்டில்மேன் தைரியமாக நீங்கள் போயிட்டு வரலாம் நல்லா டைம் டாப்பில் அது ஒன்றும் பிரச்சனை நம்ம வந்து சென்னையிலேருந்து வரோம் லேட் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன செய்யறீங்க உங்களுக்கு எதில் சேஃப்டியாக சேஃப்டி கொடுத்து உங்களுக்கு எந்த ஏரியா நாங்கள் கம்பத்தில் சின்னமனூரில் சின்னமனூரா ஓகே இப்போ இந்த ரோடு நல்லா இருக்குமா இல்லை இந்த ரோடு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு போக்கட் ரோடா இது போயிட்டு வந்து இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க சூப்பராக போயிட்டு அப்படியே அங்கே ஜாயின் சரி ஓகே ஷூட்டிங் நிறைய ஷூட்டிங் பெரிய கம்பெனிக்கான பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சரி ஓகே சரி சரி ஓகேங்க சரிண்ணா போயிட்டு வரலாம் சரி പരവായില്ല നമ്പർ മീറ്റ് பண்ணிட்டீங்க ഈ റൂട്ട് നമ്മൾ എടുക്കുന്നതല്ല അപ്പോൾ ഞാൻ നിങ്ങൾ ചാനൽ എടുത്തോണ്ട് இந்த റൂട്ട് വന്നു இந்த உள்ள சுத்தி காமிக்கிறதுக்கு ஆட்டோவும் இருக்கு இந்த எஸ்டேட்டுக்குள்ள காமிக்கிறது ஆட்டோ ஆட்டோ வெயிட் பண்றது எதுக்கு இந்த தொழிலாளி லேபர் லேபர் ஸ்கூட்டு போறதுக்கு இல்லை ஓட்டோ போகிறது ஓகே இது இந்த எண்ணெய் பழம் ஓ என்ன இது வந்து அது பேர் என்ன பேர் எதுவும் சொல்லுவோமே பாமாயில் பாமாயில் பண்ணுற மரமும் வச்சுருக்காங்க மலேசியாலாம் ஃபுல்லாக இந்த மரம் தான் இப்போ வந்து நம்ம ஒரு டீ எஸ்டேட் உள்ளே போயிட்டு ஒரு ஆஃப் ரோடு சஃபாரி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோடை பிடிக்கலான்னு இருக்காங்க. இது வந்து பென்ஷாட் எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் வழியாக போகலான்ட்டு நம்ம போகிறோம். இந்த ரூட்டில் செல்லும்போது ஒரு பால் ஒழுகும் பாறை இருக்குது. என்னது பால் ஒழுகும் பாறை, பால் ஒழுகும் பாறைங்கிறதும் இருக்கான் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாமாயிலுக்கான ட்ரீஸுமே இங்கே வச்சுருக்காங்க. டீ எஸ்டேட்டோட அந்த பாமாயில் ட்ரீயும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்கன்னுட்டு தெரியலங்க. நம்ம வந்து மேபி கொஞ்சம் பேர் காமிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரேராக வந்து பார்க்கக்கூடிய இடம். ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இந்த இடத்த வந்து பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்படி நம்ம வந்து மூணார்லாம் போயிட்டு அதாவது ஒரு கமர்ஷியலான பிளேஸ் மூணாருங்கிறது வந்து நிறையா டிராஃபிக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், பெரிய லெவலில் டிராஃபிக் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப ரசித்து வந்து நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நீங்கள் சுற்றி பாருங்கள். நீங்கள் மூணாருக்கு போகணுமா இல்லை இந்த இடத்துக்கு வரணுமா அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், எங்கள் எல்லாமே ஷூட்டிங்கும் பண்ணுறாங்கண்ணா. இங்கே கேரளானாலே மோஸ்ட்லி ஷூட்டிங் ஸ்பாட் தான். இப்போ வந்து நம்ம மார்ச் இன்னொரு ஜூன் ஜூலைக்கு அப்புறமெல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த பிளேஸு. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் மழை பெய்யும். மழை சீசன் எந்த டைமில் வந்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஃபால்ஸ் எல்லாமே தண்ணி வந்துட்டு இருக்கும். இப்போவுமே நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம்லாம். ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னது பங்களாவா? மேனேஜர் உள்ள வீடு இருக்குதோ? இது ஓகே. கைஸ், நம்ம வந்து இப்போ மேனேஜர் பங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பில்டிங்கை வந்து பார்க்க போகிறோம். அது அந்த ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் இருக்கும். அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது வந்து மேனேஜர் பங்களாவாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேனேஜருக்கு நீட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்களாவாம். அட்டகாசமாக இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் மேலே வியூவை அப்படி அவர் வந்து அந்த எஸ்டேட்டை ஃபுல்லாக அவர் பார்த்துடலாம். அந்த மாதிரி இருக்குது. எஸ்டேட்டை ஃபுல்லாக அவர் வந்து யார் யார் எங்கேருந்து வேலை பார்க்குறா. இன்றைக்கி சண்டே நம்ம வந்துருக்குறது, அதனால் யாருமே ஒர்க்கு இல்லை.
ஸோ நம்ம வந்து பெர்மிஷன் எதுவும் கேட்காம உள்ளே வந்துட்டோம். கண்டிப்பாக வந்தோன்னா திட்டுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த இடம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஜீப் சஃபாரி எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னால், இந்த மாதிரி ஆந்த வேல வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து நிப்பாட்டி நம்மளை வந்து பார்த்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கும்மடியிலேருந்து இந்த ஏலப்பாறை வரைக்கும் பஸ்ஸில் வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜீப் எடுத்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ட்ரிப்பு போட்டு வரலாங்க. உண்மையிலேயே அருமையாக இருக்கும் அந்த இடம். ஸோ மூணாறுன்ட்டு ஓடுற மக்கள் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் மூணாருக்கு போகணுமா இல்லை இங்கே வரணுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வந்து மூணாரில் இருந்தேன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி சண்டே, மார்ச் எண்டு, லீவ் விட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்திருக்கோம். ஸோ இதான் நம்ம ரைடு பண்ணக்கூடிய ஜீப்பு பார்த்துடுங்க. ஸோ ஒரு 4 மணி நேரம் அந்த ஜீப்பில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ மேனேஜர்ஸ் பங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஹவுஸை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து வாகமன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளோடி போகிறோம். செடி இந்த இந்த தேயிலை செடி இல்லையா, அது இது பிளாஞ்சி. எங்கள் ஊர் இருக்குதா? இந்த மக்கள் நிறைய பேர் வராங்க. ஊர் இருக்குதா? லேபர் தொழிலாளிகள் அவங்களுக்கு வீடு தான் அது. அவரோட வீடு தான் இந்த லைன்ஸு. ஓகே ஓகே. வீடு கொடுத்துருக்காங்க. வீடு. ஸோ அங்கேயே அந்த டி எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வீடுகள் தான் அங்கே இருக்குது மத்தியில். ஸோ எல்லாருமே இந்த டி எஸ்டேட்டில் உள்ளவங்க தான் அங்கே இருக்க முடியும். ஆக்சுவலாக வெளியிலேருந்து யாரும் இருக்க முடியாது. டி எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலி தான் அவங்க இது ஆக்சுவலாக அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி. இறங்குது. ஸோ இந்த எஸ்டேட் வந்து பென்ஷட் எஸ்டேட்னு போட்டிருக்காங்க. இது வந்து கேண்டீன் லேபர் கிளப்பான். முட்டைக்கு பேர் வராட்டு மொட்டையா? மேலே இருக்கிற மலை பேர் ஏதோ வராட்டு மொட்டையாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எஸ்டேட்லேருந்து கீழே இறங்குறோம். அது ரோடு பாருங்கள். ஒரு ஆட்டோ தான் போக முடியும். அந்த இடத்துல தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். செமையாக இறங்குதுங்க. இதெல்லாம் எக்ஸ்பர்ட் டிரைவர் இல்லாமல் யாரும் இதெல்லாம் பண்ணவே முடியாது. லோக்கலில் ஓட்டுறவங்களால தான் இதெல்லாம் ஏற முடியும். என்றைக்குமே ஆஃப் ரோடு சஃபாரிக்கு வந்து லோக்கலில் உள்ள ஜீப்பை ரெண்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி எந்தெந்த ரோட்டில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரிசார்ட் தாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் யாராச்சும் வேணும்னா இந்த ரிசார்ட்லாம் புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே. என்னதுங்க
ஃபைன் போஸ்ட். ஸோ அங்கே பார்க்குறது தான் ஃபைன் ஃபாரஸ்ட் தான். நாம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஐயா அங்கே என்னென்ன ஆட்டோக்கார் நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இது ஒரு ஹோம் ஸ்டே. அவர்கிட்ட என்ன பண்ணுவேன்னா நம்ம வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு வியூவை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் அட்ரஸ் கேளுங்க. அந்த ஒரு நிமிஷம். ஸோ அப்படி இங்கே இருக்கிற அந்த வீடுகள்லாம் நம்ம ஒரு வியூ பார்த்துடலாங்க. கேரளானாலே அதோட வியூ தானே, அந்த வீடுகள் தானே அமைப்பு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைன் வியூ பேலஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹோம் ஸ்டே அண்ட் ஏஎன் பார்க். ஸ்டேயும் இருக்குதாங்க மேடம்? ஸ்டேயும் இருக்குதா? ஹோம் ஸ்டே எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணலாங்க? 2 ஃபேமிலி ஒரு 8 பேர் இருக்கலாம். 2 தனித்தனி செப்பரேட் பெட்ரூம் மாதிரி இருக்கும். எவ்வளோ வரும் ரெண்ட்டு? டோட்டலாக 6000. 8 பேர் இருக்கலாம். ஃபுட்டு 2 ரூம் இருக்குமா? தனி அதான் 2 ரூம். ஓகே. எடுக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணலாங்க. பாருங்கள் இது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் வியூ பண்ணிட்டு போட்டிருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 30 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 15, ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபோட்டோவுக்கு அவன் 100 வாங்க போகிறாங்களே. ஸோ ட்ரெக்கிங் மாதிரி போனோன்னா அதுக்கு 500 போல். ஸோ உள்ள நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரலாம். இது நம்ம இந்த ஊட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். இது கொஞ்சம் சின்ன பிளேஸ் மாதிரி இருக்குது. நம்ம வேணால் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது லொக்கேஷன். நீங்கள் சீசன் டைமில் வரும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த பிளேஸு. இருக்குது. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு 30 rupees பெர் ஹெட்டுக்கு கலெக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இதே மாதிரி பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேயுமே நம்ம வந்து காந்தலூர்லேயுமே வாகமன்லேயே நம்ம வந்து இருக்குங்க. இது ஆக்சுவலாக வாகமன். சரி போகலாமாச்சி? அப்படியே திரும்பிடலாம். இப்போ கொஞ்சம் வழுக்குதுங்க. அந்த கீழே இருக்கிற புல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இலை பார்த்தோன்னா இப்போ காஞ்ச டைமில் செப்பலுக்கு வந்து வலிக்கி விடுது.
நல்லா லென்த்தியாக அந்த தண்ணி வந்து ஓடுதுங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து நல்லா நடந்து ஓரத்தில் உட்காந்து பாறையிலலாம் உட்காந்து அழகாக ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கலாம் நிறையாவே. ரொம்ப அருமையான பிளேஸ் இது. இந்த பைன் ட்ரீ வியூ காந்தலூரில் இருக்குங்க. சாரி, காந்தலூர்ன்ட்டே வருது எனக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வாகமன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து காந்தலூர் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அதே மைண்ட்லேயே நமக்கு வந்து அந்த நேம் வந்து வருது. இது வந்து வாகமன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸு. டேய் வா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த பைன் ட்ரீ வியூ வந்து பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறோம். ஸோ இங்கே சுற்றி நிறையா ரிசார்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த பைன் ஃபாரஸ்ட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. அதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன, அந்த சின்னதாக வாய்க்கா மாதிரி போகுது இல்லையா, அது தண்ணி நல்லா போகும்போது இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த போனோம் இல்லையா பைன் ஃபாரஸ்ட், அதோட வியூ இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதில் டிஎஸ்டி தான் இருக்குது. அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். வியூ எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயுமே ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது. இமாம் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குங்க. ஓகே, காட்டேஜ் நிறையா இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. ഇതെല്ലാം ഈ ഫുൾ റേറ്റ് വരുമ്പോൾ മാത്രം இந்த റൂട്ടിലേ വരും. ഒരു ദിവസം ഫുൾ റേറ്റ് പറഞ്ഞു വരുമ്പോൾ ഈ റൂട്ടിലെല്ലാം പയ്യെ കയറി വരും. സായങ്കാലം ഒരു 5 മണിക്കെല്ലാം ഇങ്ങനെ വരും. ரொம்ப இருட்டுக்கு முன்னாடி 5 மணிக்கெல்லாம் வெயிலெல்லாம் மண்ணு. நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. சூப்பரான ஒரு வியூவை பார்க்குறதுக்கு. ஒரு அந்த வியூவை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் வியூ. லைட்டாக மிஸ்ட்டோடு தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே லைட்டாக மிஸ்ட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கிளியராக இருந்த மாதிரி தெரியல. ஆனால் வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டா. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லொக்கேஷன் அருமையாக இருக்குது. ஸ்லிப்பாகி உருண்டக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் இருக்குது. கீழே வந்து போயிட்டே இருக்கோங்க. அதனால் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான். சேஃபாக நின்று நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து எதுவுமே தடுப்பு கிடையாது. கீழே வந்து போனோன்னா அப்படியே உருண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ட்ரைங்கிறனால கொஞ்சம் க்ரீனரி கம்மியாக இருக்குது. ஆனால் அருமையான ஒரு லொக்கேஷன். ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸு. இந்த வியூ பாயிண்ட் என்ன பிளேஸ் இது பேர்? காந்தலூர் வியூ பாயிண்டா? இந்த லொக்கேஷன் பேர் பாலழகும் பாறை வியூ பாயிண்ட் தான் இதுவும். ഇരിക്കുന്നതൊക്കെ ഇതിൻ്റെ കോട്ടേഴ്സാണ്. ஓகே, റിസോർട്ട്. பாருங்கள் மக்களே, இவ்வளோ அழகான பிளேஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். காந்தலூரில், வாகமனில். காந்தலூர்னிட்டே நமக்கு வருது வாகமன். ஆக்சுவலாக கொஞ்சம்
கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது. பார்த்திங்கன்னா வாகமனில் இதுவுமே ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். நம்ம ஆன் த வேல வரும்போது ஸோ இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது சீசன் டைம்லலாம் வரும்போது நல்லா மேகங்கள் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஜீப் சஃபாரி அவங்ககிட்ட வந்து கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி உள் ரோடுக்குள்ளோடு போனீங்கன்னா அந்த எஸ்டேட் வழியாக நம்ம வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி உள்ள வரும்போது இந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூச்சு வாங்குது ஏறி வர்றதுக்குள்ள கொஞ்சம். ஸோ இதுக்காகவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோங்க. இந்த மாதிரி மூச்சு வாங்கணும், பாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அதுதான் வாகமனோட மெயின் ஏரியா மாதிரி தெரியுது. நிறைய பில்டிங்ஸ் இருக்காங்க. லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போது நம்ம வந்து இந்த கூர்கில் மண்டல்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்படியே பீக் பாயிண்ட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கொடுக்குதுங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஹைட்டான மலைகளாக இருக்குது. அதான் க்ளவுட் வந்து கொஞ்சம் ஏறி வருதுங்க. இன்னொரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், க்ளவுடெலாம் லைட்டாக வர்றது ரொம்ப அருமையாக இருக்குது. பட் ஸ்டில் என்னென்னா லைட்டாக மிஸ்ட்டு இருக்குது, கொஞ்சம் மங்களாகவே இருந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து காந்தலூர் லாஸ்ட்டாக போனோம். அந்த காந்தலூரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு. காந்தலூர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இது இன்னும் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த லொக்கேஷன்லாம் பார்த்து நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாகமன் வந்து ரொம்பவே வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் நீ இந்த மே அதே மாதிரி ஏப்ரல் மேல வந்தோன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மார்ச் எண்டு. ஸோ நாளைக்கு வந்து ரம்ஜான் மார்ச் 31. ஸோ நம்ம வந்து மார்ச் 30 அன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல்லாம் இனிமேல் ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி ஆயிரும். சொன்ன மாதிரி இப்போமே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மே வந்து பயங்கர பீக்காக இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ரீனாக பார்க்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி பாருங்கள். இப்போ புல்லுலாம் பாருங்களேன். ஸோ இங்கே இருக்கிற புல்லுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரியே இருக்கும். ஆனால் கரெக்டான டைம்னு சொல்ல போனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா மழை கேரளா சீசன் முடிஞ்சு எல்லா இடமும் க்ரீனாக இருக்கும். தண்ணி எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ்லேயும் தண்ணி வரும். அந்த மாதிரி டைமில் எடுத்தோன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த லொக்கேஷன்லாம். இங்கே ஒரு லொக்கேஷனை பாருங்கள், வியூ பாயிண்ட்டு. அப்பா மூச்சு வாதுங்க ஆக்சுவலாக ஏறும்போது. ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெலாம் போயிட்டுருக்கு. அதான் மெயின் ரோடு, வாகமன் போகிறதுக்கான மெயின் ரோடு அது. நம்ம வந்து அந்த டீ எஸ்டேட்டுக்கு உள்ளோடி வந்ததுனால ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்குறோம். பாருங்கள் கொஞ்சம் தூரத்தை ஏறு. ஸோ இன்னுமே அப்படியே போகலாம் போல். நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் அங்கே வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பட் இதுவே நல்லாயிருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. பேட்டரியா?
இது ஆட்டோ உங்களுது. அடுத்தது ஓ சரி சரி. நம்ம வந்து வியூ பாயிண்ட்லேயே ஒரு சின்னதாக ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, சாப்பிடலாம் நம்ம. இந்த லொக்கேஷன் பேர் என்ன பேர்? மொட்டைக்குன்னு. மெடோஸ். பியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாகமனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ், அதே மாதிரி என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக அந்த பேராக்ளைடிங், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜு, இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள்.